கவிதாக்கா லைவ்ல வந்து நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரிதான் கவிதாக்கா. கவிதாக்கா எப்படி லைவ்ல பேசுறாங்களோ அதே மாதிரிதான் நேர்ல. கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது கவிதாக்கா. ரொம்ப ரொம்ப குழந்தை பிள்ளை அது கவிதாக்கா. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குழந்தை பிள்ளை. அவங்களுக்கு வந்து 40 அந்த ஏஜுக்கு மேல எல்லாம் சொல்லவே முடியாது. ரொம்பவே குழந்தை பிள்ளை. அப்படியே என்ன மாதிரி தான் சொல்லணும். நான் இப்ப எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான். என்ன நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அந்த அக்கா தான். அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா என்னைய அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய என்னை விட ஆக்டிவாக இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. பாலா நான் லைவ் முடிஞ்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணுற சொல்லியிருக்காங்க முத்துமா. சரி சாமி சரி சாமி. ஹாய் பியூட்டி ஹரணி வாருங்கள். பாலசுப்ரமணியனா வணக்கம். நல்லா இருக்கீங்களா பாலுமா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டே பாலா சகோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? திருவாரூர் பாத்திக் சகோ. கோவா தனி மாநிலம், கர்நாடக மாநிலம், மங்களூர் பக்கத்தில் இருக்குது. பஸ்ஸில் போல முடிக்கணும். சரிம்மா சரி பஸ்லேயே போகலாம். சரிம்மா சரிம்மா. உங்களை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி சகோ. அப்படியா சக்திவேல் சகோதரி, நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருந்தீங்களா? 67 லைக் போடுவது. திருவண்ணாமலை அருணகிரி பஸ்ஸில் வந்துட்டு லைக் போட்டுட்டேன். அப்படியா அருணகிரி என்ன சாப்பிட்டீங்களா அண்ணா? சாப்பிட்டீங்களா? ஓகே அருணகிரி திருவண்ணாமலை. ஓகே ஓகே. நாங்கள்லாம் 15 டிசம்பர் மாதம் தாண்டிட்டோம். இன்னும் திருந்தலை. ஆமா ஆமா யோகேஷ்மா. யாரும் ஒரு சகோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த விடம் பதில் கேட்டாங்களா? ராஜாமா சாதிக்க வேண்டும் மேடம் பதில் கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? என்ன ராஜாமா? சரி ராஜாமா, அறியா பிள்ளை தெரியாம செஞ்சிருப்பேன், அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறணும் ராஜாமா. சரியா? எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள், விடாமுயற்சி, எதிலும் நம்பர் 1ஆக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், தினந்தோறும் திறமை வளர்த்துக் கொள்ளும். தேடி வரும் வாய்ப்பு முடியாது. தேடி வரும் வாய்ப்பே முடியாது. சரி சரி சந்திரசேகரன் அருமைனா. ஏகே சகோ வணக்கம். ஹாய்மா. ஏதாவது பிரச்சனைடா தங்கச்சியாம்மா? கீதா என்ன சொல்ற? நீ என்றால் ஹரி காட்டி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்றால் அழுது கொண்டே ஹரிடம் மழை அதிகமாக வருது. சரி நான் வருகிறேன் என்றால் ஹரி கீதாவிடம். ஓகே நான் ஓகே நான் அழகா இருக்கீங்க தங்கம். மிக்க நன்றி துறையை. நான் மிக்க சந்தோஷம் வளர்த்துறேன். வாழ்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். சரி சரி அருணகிரி அண்ணா. சரவணா காளி சொல்லுவோம் வணக்கம். அருணகிரி அண்ணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுருக்கேன். ஹாய் மதினி வாருங்கள். வணக்கம் சாமிநாதன் நல்லா இருக்கீங்களா? குட் நைட் அம்மா. நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீர்கள். அப்போ பார்க்கலாம்னு வந்தப்போ என்ன வேலை செய்ய விட மாட்டாங்கம்மா. சாப்பிட்டுட்டு இருந்தீர்களா? ஆமாம் அப்போ பார்க்கலாம்னு வந்தேன். என்ன வேலை செய்ய விட்டுட்டாங்கம்மா. அப்படியா? சரிம்மா சரிம்மா. ஹாய் கவின் தங்கப்பில். என்னக்கா இந்த சேரீயில் பேரழகு. ஐயோ என்னக்கா இந்த சேரீயில் பேரழகு. ரொம்ப சந்தோஷம் கவின்மா. வாருங்க சாமி. கவின் தங்கம் வணக்கம் சாமி. சாப்பிட்டே சாமி. அன்னைக்கு சகோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சாகர் கருப்பணனா மிக்க நன்றி. அழகான ஹாட்டு. உங்களுக்கு ஒரு ஹாட்டு. மிக்க சந்தோஷமா சாகர் கருப்பணா. நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு. எப்படி என்ன இருக்கீங்க? அக்கா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செந்தில். தமிழ் சகோதரிங்க சாப்பிட்டீங்களா? இருக்கேன் 5 8 மாதம் இருக்கேன். ஆத்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே போனால என்ன அர்த்தம் தான்? யாது முறை நான் என்ன கொஸ்டின் கேட்டீங்க எனக்கு மறந்துருச்சு. இன்னொரு தடவை எழுதுங்கண்ணா. ஓகே சங்க கற்பன் சகோ வணக்கம். ஹாய் மேடம். வாருங்கள் சகோ வணக்கம். ஹரணியக்கா லைவ் புதிதாக வந்த உறவுகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிதாக வந்த உறவுகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாரும் சின்ன லைக் போடுங்க. ஓட்டிக்கணும் சூப்பர் கண்ணந்தங்கம்மா. அவன் கேள்விக்கு பதில் இன்னும் அர்த்தம் பங்கு. என்ன அர்த்தம் பங்கு தெரியல, எனக்கே தெரியல, நான் மறந்துட்டேன். ஓகே செந்தமிழ் சகோ வணக்கம். ஃபயர் சகோ உங்களுக்கு தான் அந்த கேக்கு. ஓ இப்படிலாம் கேக் கொடுத்தா சாப்பிட்றலாமா? ஓகே ஓகே தம்பி. சரி நம்ம கேட்டு என்னைக்கு பதில் வந்துச்சு பங்கு. ஆமா குணம். என்னக்கா இந்த சாரியில பேரலுக்கு மயிலே தோற்று விடும் இந்த அழகில் மிக்க நன்றி. என்கிட்ட வந்து இந்த கனகாம்பர கலர்ல வந்து சாரி எதுவுமே கிடையாது. இது வந்து நேத்திக்கு தான் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்த கனகாம்பர சாரி கனகாம்பர கலர்ல. இந்த கலர்ல எனக்கு எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சாரி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாள் என்றால் அவர் தந்தை சிறந்தவர் என்று அர்த்தம். ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் என்றால் அவள் தாய் சிறந்தவர். நீங்க தைரியமாகவும்